அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு குட்டி மினி விளாக் பார்த்துடலாமா? தோசை மாவு இருக்கா, கொஞ்சோண்டு கறி இருந்தால் போதும். மதுரை கறி தோசை சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 5 வெங்காயம் எடுத்துருந்தேன். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறமா காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கலாம். ஓரளவு இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அந்த பச்சை வாசனை போக வரைக்கும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆக வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனையும் போனதுக்கு அப்புறமா ஒரு 4 டொமேட்டோவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவு டொமேட்டோ சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர், காரத்துக்கு ஏற்ப மஞ்சள் பவுடர், கொஞ்சம் மிளகு பவுடர், இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 kg கறி இருக்கும். அதை மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். அந்த கறி இதில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணிலாம் வற்ற வரைக்கும் நல்லா வற்ற விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு, சுக்கா மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போது கல் தோசை மாதிரி குட்டி குட்டி தோசையாக சுட்டுக்கலாம். இப்போ அந்த தோசையை ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு முட்டையை அடித்து வச்சுருந்தேன். அந்த முட்டையை மேலே ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வரட்டி வச்சுருந்த அந்த கீமா இருக்குல்ல, அதை எடுத்து மேலே வச்சிடலாம். வச்சு நல்லா ஃபுல்லாக பரத்தி விட்டுக்கலாம். அப்புறமா மேலே கொஞ்சமாக நெய் போட்டு திருப்பி போட்டுருங்க. இப்போ நம்மளோட சூப்பரான மதுரை கறி தோசை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.